எடமலை கிராமம். சிகரம் மாற்றுத்திறனாளியில் நான் உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரிக்கிட்ட போனாலும் ஒரு முறை இல்லை பல முறை போனால் கூட அந்த நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க. என்னென்னா இப்போ அரசாங்கம் உத்தரவு போட்டாலும் அதிகாரி எங்களை ஒரு இழிவாக பார்க்குறாங்க. நாங்கள் இருக்கிற நிலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் இன்றைக்கி வா நாளைக்கு வா அங்கே இது இங்கேக்குன்னு சொல்லி எங்களை இழுக்கடிக்கிறாங்கக்காண்டி எங்களுடைய உரிமை எங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க. அது எதனாலன்னு தெரில. இதுக்காக தான் நாங்கள் வந்து உட்காந்துட்டு இதை ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஆமாம். என்ன கோரினா இப்போ வீட்டு மனை பட்டா இருக்குது, நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கு கணக்கில்லை. எதுக்குமே எங்களுக்கு உடனே பண்ண மாட்றாங்க. நாங்கள் ஒரு 10 முறை 15 முறை நடந்தால் தான் எங்களுக்கு அது ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது நடந்திருந்தால் கூட நடக்கலைன்னு சொல்லிட்டு அப்படியே கிடங்குல போட்டுடுறாங்க. அது நாங்கள் போயிட்டு எதனா வேறு எதனா பிடிச்சி எதனா கேட்டு போய் ஒரு 2 பேர் 3 பேர் போய் கேட்டாக்கா அப்போ பதில் சொல்கிறாங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் போனாலும் அந்த பதில் சொல்ல மாட்றாங்க. எங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஈவாக நினைக்கிறாங்க அரசாங்க அதிகாரிங்க. ஆமாம். அவர் உத்தரவிட்டால் கூட இருக்கிற அதிகாரிங்க பொறுப்பாக பண்ண மாட்றாங்க. இவங்க பண்ணிடுறாங்க அதை செய்யுன்னு சொல்லிட்டு. அதிகாரிங்க எங்களை ஈவாக பேசுகிறாங்க. அதேமாதிரி போனாலும் இவங்களுக்கு வேறு இல்லையா, இவங்க வந்துடுறானுங்க இதான் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க எங்களை ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க. ஆமாம். என் பேர் வெங்கடேசன். நாங்கள் வந்து எடமலை. ஆமாம். ஒரு மாற்றுத்திறனாளி சட்டத்தையே வந்து அவங்க வந்து அவமரியாதை பண்றாங்க. அவங்க மதிக்க தெரியல. நாங்கள் வேடி பார்த்துட்டு இருக்கணுமா? எவ்வளோ மனு கொடுத்துருங்க, 2 வருஷமா கொடுத்துருங்க. எத்தனை பாருங்க அவங்க காலையை பாருங்க. அவரு எப்படி நடந்து ஒரு அதிகாரியும் இதே கிடையாது. மாற்றுத்திறனாளிக்கு இந்த சமூகத்தில் வாழ்றதுக்கு தைரியம் இருக்குதா இல்லையா தெரியல. அதுவும் கிட்ட வைக்க மாட்டாங்க, தூரமா வைக்கிறாங்க வேலையை. சிகரம் மாட்டுனாலே விழுப்புரம் மாவட்டம் சிகரம் மாட்டுனாலே பிரச்சனை வந்து நிறைய புத்தாச்சு சார். அதான் பிரச்சனை. இப்போ வாங்கிட்டியா நீ வந்து எப்படி அந்த இடத்துல நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்களை ஏவி விட்டு உள்நாட்டு வேலை செய்த அனைத்து நபர்களையும் வர வச்சு மக்களை கூட்டி காவல்துறையும் வட்டாட்சியரும் பணி செய்ய விடாமல் தடுத்து உரிமையும் பறித்து, அதாவது தலைவர்